அரோரா சொல்லி தான் பொட்டு எடுத்தாருன்னு யார் சொன்னா? அரோராவும் ஒரு காரணம் தான் சொன்னோம். ஓகே. அரோராவும் ஒரு காரணம். அது என்ன அப்படின்னா வந்து இவர் போட்ட குறும்படம்ல வந்து நம்ம லைவ்ல எடுத்த வீடியோஸ் அதுல இருக்காது. ஓகேவா? அரோராவை நல்லவங்களா காட்டணும்னா நல்லவங்களா காட்டலாம். அதுதான் வந்து எபிசோட். இப்ப இந்த குறும்படமும் அதுக்காக குறும்படத்துல என்னன்னா வந்துட்டு பேசினது இருக்கு. திவ்யா கூட அவங்க கான்வர்சேஷன் வச்சதும் இருக்கு. வினோத் கூட கான்வர்சேஷன் வச்சதும் இருக்கு. எனக்கு என்னன்னா குறும்படம்ன்றது வந்து சின்ன சின்ன படத்தை எடுத்து நீங்க சிங்க் பண்ணி போடுறது தான். பட் லைவ்ல அப்படி இல்லையே. லைவ்ல எங்களுக்கு நல்லா முந்தின நாள் வந்து அவங்க ட்விஸ்ட் பண்றாங்க. அவர் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்றாங்க. ஆன்சர் மட்டும் பண்ணியிருக்கணும். யாருன்னா எடுத்துட்டா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்லாம் வச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரம்யா, வியானா, திவ்யாலாம் கிச்சன்ல பேசிட்டு இருந்தாங்க. திவ்யா வந்து நான் சாப்பிட்டுட்டு போய் எடுக்க போறேன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கிளம்சி மைண்டா அவருக்கு இருக்கு. ஸோ அந்த கிளம்சி மைண்ட்ல தான் அவர் வந்து யாருக்காவது போயிடுச்சுன்னா என்ன பண்றது? எல்லாரும் உள்ள வரவங்கலாம் டைட்டில் வின்னர்னு சொல்றாங்க தான். கடைசி நேரத்துல சேனல் மாத்திட்டா என்ன பண்றது? அந்த ஒரு யோசனை இருக்கு. அந்த ஒரு பயம் இருக்கு. அப்ப இந்த 18 லட்சம் எனக்கு லாபம் தானே. நான் 50 லட்சத்துக்கு கூட கம்பேர் பண்ணும்போது என்னுடைய சம்பளம் பிளஸ் இந்த 18 லட்சம் எனக்கு லாபம்னும் போது அதை ஏன் நான் எடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் எடுத்தார்.